Hi friends, welcome to a2zknowledge.com. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா static. So, static is a keyword and it is a access modifier. ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக்ங்கிறது ஒன் ஆஃப் த ஆக்சஸ் மாடிஃபையர். ஸோ இன்றைக்கி ஸ்டாட்டிக் கீவேர்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் கீவேர்டுக்கான ப்ரோக்ராம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டாட்னு ஒரு கிளாஸ். அதில் இன்ட் டேட்டா டைப்புக்கு ரோல் நம்பர், ஸ்ட்ரிங்குக்கு நேம் அண்ட் தென் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங், அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்ட்ரிங் காலேஜை நான் ஸ்டாட்டிக்னு வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் இது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ அதுக்கு நான் எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் நேமை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் இங்கே ஸ்டாட்னு ஒரு மெத்தட். இது மெத்தடுன்னு சொல்கிறத விட திஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லலாம். மெத்தடுக்கும் கன்ஸ்ட்ரக்டாருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அதாவது மெத்தட் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருந்தால் தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் பற்றி டீட்டெயிலாக கன்ஸ்ட்ரக்டரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் நான் இன்ட் ஆர், நீங்கள் இங்கே வேறு ஏதாவது மெத்தட் நேம் கூட வச்சுக்கலாம் ஸ்டாட்டுக்கு பதிலாக. ஸோ இன்ட் ஆர் ஸ்ட்ரிங் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்டு ஆர் இந்த ரோல் நம்பருக்கு, அதாவது இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். பிகாஸ் இது எல்லாமே வந்துட்டு மெத்தடுக்கு வெளியில் இருக்குது, கிளாஸ்க்கு உள்ளே இருக்குது. ஸோ இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இல்லை குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னால் என்ன, நம்ம அது எந்த மெத்தடுக்குள்ளே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரோல் நம்பர் நேமெல்லாம் பாருங்கள், இது மெத்தடுக்கு உள்ளே இருக்குது, சரியா? அதனால் இது வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ இது இந்த வேரியபிளை நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் லெவல் வேரியபிளை இந்த லோக்கல் வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த ரோல் நம்பரை இங்கே நான் இன்ட் ஆர்னு க்ரியேட் பண்ணி அந்த ஆருக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இந்த நேமுக்கு நான் என்னன்னு க்ரியேட் பண்ணி இந்த நேமுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ லோக்கல் வேரியபிளை குளோபல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வாய்டு டிஸ்பிளேன்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், ஒரு மெத்தட் எழுதுகிறேன். அதில் system.out.printlnல என்னோட அவுட்புட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் வரணும், அப்புறம் நேம் வரணும், அப்புறம் காலேஜ் நேம் வரணும், நான் டிஃபைன் பண்ணேன். ஸோ இப்போ மெயின் மெத்தடில் S1 S2ன்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்குக்கும் இப்போ நான் சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ ஒரு காலேஜுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறீங்க. அதில் வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ரோல் நம்பரையும் நேமையும் வந்து அதில் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க காலேஜ் நேம் எஸ்ஆர்எம்ங்கிறது சேவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ கீழே 111 கௌதம், 222 சரவணன், இல்லை என்ன 333 உங்கள் நேம், இந்த நிறைய நேம்ஸ் போனாலும் அவங்க நேம் அண்ட் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாட்டிக்கில் டிக்ளேர் பண்ண இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூ எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும். அதுதான் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் இஸ் த ஒன் தட் விச் ஷேர்ஸ் இட் வேல்யூ. ஸ்டாட்டிக்கில் நம்ம ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் கால் ஸ்டாட்டிக். ஸோ ஒரு காலேஜுக்கு நீங்கள் பண்ணும்போது அதில் அவனோட நேமும் ரோல் நம்பர் போட்டால் போதும் தானே. ஸோ எஸ்ஆர்எம்க்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ரோல் பண்ணணும்னு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜுக்குள்ளே படிக்கிறவங்க எல்லாருமே எஸ்ஆர்எம்மாக தானே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் அவன் போய் எஸ்ஆர்எம்னு அடிக்கிறதுக்கு பதிலாக அவன் ஜஸ்ட் 111 கௌதம்னு பாஸ் 1222 சரவணன் இப்படி இந்த நேமை பாஸ் பண்ணாவே இப்போ 111 கௌதம்னு அவன் பாஸ் பண்ணுறான். ஸோ S1.display S2.displayன்னு சொல்லிட்டு நான் மெத்தடை ஒவ்வொன்றுக்கும் இன்வோக் பண்ணுறேன். ஸோ இந்த 111 என்ன பண்ணும், இந்த ரோல் நம்பரில் போய் உட்காந்துரும். இந்த கௌதம் என்ன பண்ணும், இந்த நேமில் போய் உட்காந்துரும். ஸோ இந்த காலேஜ் நேம் பார்க்கும். ஸோ இந்த கம்பைலர் வந்து காலேஜ் நேம் வந்து எம்டியாக இருக்குன்னு பார்க்கும். ஸோ இந்த காலேஜ் வேரியபிளுக்கு ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறத கம்பைலர் நோட் பண்ணும். ஸோ அப்போ ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை கொண்டாந்து அது டேரெக்டாக இங்கே போட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக்னு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தால் அதில் இருக்கிற வேல்யூ நம்மளோட எல்லா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பாஸ் பண்ணுற எல்லா வேல்யூ கூடயும் ஷேர் ஆகும். ஸ்டாட்டிக் இஸ் த ஒன் தட் ஷேர்ஸ் வித் மெமரி. அவ்வளோதான். நம்ம அங்கே எஸ்ஆர்எம்னு பாஸ் பண்ணியிருந்தோம்னா எல்லாத்துக்கும் எஸ்ஆர்எம்னு ஷேர் பண்ணும். ஸோ இதுவே நான் இந்த ஸ்டாட்டிக்கு நான் காலேஜ் நேம் கொடுத்துருக்கேன். அதே காலேஜ் நேமில் ஸோ வெள்ளாளர், இப்போ சேம் ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் ஆகிருக்கிற இந்த வேரியபிளுக்கு இப்போ நான் வெள்ளாளர்னு கொடுக்குறேன்னா இப்போ எஸ்ஆர்எம்க்கு பதிலாக எல்லா வேல்யூக்கும் வெள்ளாளர் ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நான் திரும்ப இந்த வேரியபிளை ரீயூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வெள்ளாளர்னு வச்சுட்டேன். இனிமேல் எஸ்ஆர்எம்க்கு எங்கேயும் கிளிக் ஆகாது, எல்லாத்துக்குமே வெள்ளாளர்னு தான் கிளிக் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஆர்எம்க்கு வச்சு பார்ப்போம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு.
ஜஸ்ட் நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, 111 கௌதம் SRM, 222 சரவணன் SRM வந்துச்சு. ஸோ சேம் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அந்த கமெண்ட் நான் எடுத்துறேன். ஸோ சேம் வேரியபிள் அந்த காலேஜ் வேரியபிளுக்கு இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்ம ஸ்டாட்டிக்குங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஸ்டாட்டிக்னு அசைன் பண்ணுறோம்னா அதுக்கு பாஸ் பண்ணுற வேல்யூ எல்லாமே நம்மளோட மெயின் மெத்தடில் நம்ம க்ரியேட் பண்ணி பாஸ் பண்ணுற வேல்யூக்கு எல்லாமே ஷேர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஒரு வெள்ளாளர் தான் இருக்குது, பட் நான் இங்கே எத்தனை நேம், எத்தனை ஸ்டூடெண்ட் நேம், எத்தனை ரோல் நம்பர் போட்டாலும் இந்த நேம் வெள்ளாளருங்கிறது ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ டெஃபினிஷன் வைஸாக எப்படி சொல்லணும்னா, ஸ்டாட்டிக் இஸ் அ கிளாஸ். அது ஒரு ஸ்டாட்டிக் இஸ் அ கிளாஸ் that shares value for the instance of class. Instance of class na enna object creation. அந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, இந்த கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டாட்டிக்கில் அசைன் பண்ணுற வேல்யூவை ஷேர் பண்ணிக்கோங்கிறது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபார் டெஃபினிஷன் வைஸ் பார்க்கணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள். ஸோ ஸ்டாட்டிக் இவ்வளோ தான். ஸோ மீதி ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபைஸ் மித்த சாப்டர்ஸ் பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் A to Z knowledge.com. தேங்க்யூ.